ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். அனைவருக்கும் வணக்கம். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு உரிய கோவில்கள் பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு வரோம். அதில் இந்த முறை திருவாதிரை நட்சத்திரத்திற்கு எந்த கோவிலில் சென்று வழிபாடு நடத்த வேண்டும், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபாடு நடத்துவது என்பது அவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று சொல்கிறார்கள். அபய வரதீஸ்வரர் ஆலயம், இறைவனுடைய பெயர் அபய வரதீஸ்வரர். எங்கே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதிராம்பட்டினம் என்ற ஊரில். அதிராம்பட்டினம் ஒரு கடற்கரையோர நகரம். அது எந்த வழியாக செல்ல வேண்டும் என்றால் பட்டுக்கோட்டை. அதுக்கு அருகில் மிகப்பெரிய ரொம்ப பாப்புலரான ஊர் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை. தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையிலிருந்து அதிராம்பட்டினம். அதிராம்பட்டினம் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 55லிருந்து 60 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டைன்னாக்கா அதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். இது என்னென்னா, இந்த பட்டுக்கோட்டைங்கிறது நீங்கள் மதுரையிலேருந்து வரலாம், புதுக்கோட்டையிலேருந்து வரலாம், திருச்சியிலிருந்து வரலாம், தஞ்சையிலிருந்து வரலாம், அப்புறம் இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து வரலாம், மன்னார்குடியிலேருந்து வரலாம், திருவாரூர்லேருந்து வரலாம். எல்லாம் கனெக்டட், வெல் கனெக்டடு டவுன் அது பட்டுக்கோட்டை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்றோ அல்லது வருடத்தில் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்றோ இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா நலன்களும் பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.